இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால முருகருக்கு ஏதாவது பிரசாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி மாவு தான் எடுத்திருந்தேன். ராகி மாவை கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் வரமிளகாயும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை வந்து இதில் சேர்த்து கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் வந்து இது வந்து நல்லா கெட்டியாயிரும். இதை ஆறுற கேப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம இட்லி எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வச்சிருக்கிற மாவை கொலக்கட்டையாக பிடிச்சு வச்சு இதை வந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா ராகி கொலக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து கொலக்கட்டை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து முருகனுக்கு பிரசாதத்தை வச்சு விளக்கு போட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், கொலக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாப்பாங்க தான் வந்து இன்றைக்கி வீட்டில் விளக்கேற்றிருந்தாங்க. நானும் வந்து பிரசாதத்தெல்லாம் வந்து கொண்டு வந்து வச்சு முருகனுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. எப்பவும் போல் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வெற்றிலை தீபம் தான் வந்து போட்டிருந்தேன். அடுத்த ஒரு விளாகில் பார்க்கலாம்.